அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வானதற்கு எதிரான மனுவை விசாரிக்கவும் சென்னை நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிரான மனுவை நிராகரிக்க கோரிய இபிஎஸ் மனுவை தள்ளுபடி செய்த சென்னை நீதிமன்ற உத்தரவிற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஸின் மனுவை தள்ளுபடி செய்த சென்னை நீதிமன்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், இந்த வழக்கு தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நிராகரித்த கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உரிமையியல் நீதிமன்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் பொதுக்குழு தீர்மானத்தை எதிர்த்தும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி ஆகியோர் சார்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனுவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது பொதுக்குழு தீர்மானங்கள் அனைத்தையும் செல்லாதென அறிவிக்க வேண்டும் என கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவின் அடிப்படையில் பொதுச் செயலாளர் உறுப்பினர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை மாதம் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி பி பாலாஜி முன்பாக விசாரணை செய்தது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினராக அல்ல எனவும் அவர் உறுப்பினராக இல்லாத ஒருவர் கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்ப முடியாது எனவும் தெரிவித்தார். எனவே உரிமையியல் நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து உரிமையியல் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கும் வழக்கின் விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்த நீதிபதி மனு குறித்து சூரியமூர்த்தி பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார். நன்றி ஆனந்த், விரிவான தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.